வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஸ்ரீராம நாராயணன். தலைப்புச் செய்திகள். பீகார் மாநிலம் சோன்பூர் அருகே சீமாஞ்சல் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து, 6 பேர் உயிரிழப்பு, மீட்புப் பணிகள் தீவிரம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு இன்று செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் பல்வேறு திட்டப்பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்தாமல் முட்டுக்கட்டை போடுகிறது மேற்கு வங்க மாநில அரசு. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் அஇஅதிமுக அரசுக்கு களங்கம் ஏற்படுத்த நினைப்போரின் முயற்சி தோல்வியில்தான் முடியும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. வெலிங்டனில் நியூசிலாந்துக்கு எதிரான 5வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்தியா பேட்டிங். விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு செல்கிறார். பிரதமரின் பயணத்தை ஒட்டி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஜம்மு, ஸ்ரீநகர், லே ஆகிய இடங்களுக்கு செல்லும் பிரதமர் 45,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். விஜய்பூர், அவந்திபுரா ஆகிய இடங்களில் 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். ஜம்முவில் IIM நிறுவனத்தின் வடக்கு பிராந்திய மையத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். லடாக் பல்கலைக்கழகத்தை தொடங்கி வைக்கும் அவர் 54 புதிய மாதிரி கல்லூரிகளில் 11 வர்த்தக கல்லூரிகள் மற்றும் மகளிர் பல்கலைக்கழகத்தையும் தொடங்கி வைக்கிறார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மத்திய அரசின் சௌபாகியா திட்டத்தின் கீழ் 100% மின் வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது தொடர்பான அறிவிப்பையும் பிரதமர் வெளியிடுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 480 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான லே விமான நிலையத்தின் முனைய கட்டடத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். லே, கார்கில், டிராஸ், அலுஸ்டெங், ஸ்ரீநகர் ஆகியவற்றுக்கான 220 கிலோவோல்ட் உயர் அழுத்த மின்சார பாதையை நாட்டுக்கு அவர் அர்ப்பணித்து வைக்கிறார். பல்வேறு நீர்மின் திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இவை தவிர பிரதமர் லடாக் பகுதியில் 5 புதிய சுற்றுலா வழிப்பாதைகளையும் 4 மலைப்பாதைகளையும் அறிவிக்க உள்ளார். இந்த சுற்றுலா மற்றும் மலைப்பாதைகள் திட்டத்தினால் லடாக் மண்டலத்தின் தொலைதூர கிராமங்களில் உள்ள இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஸ்ரீநகரில் புகழ்பெற்ற தால் ஏரிக்கும் பிரதமர் இன்று செல்கிறார். விவசாயிகள் மற்றும் நடுத்தர மக்கள் நலனுக்காக வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட்டை மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் துர்காப்பூரில் நடைபெற்ற பிஜேபி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அனைத்து தரப்பு மக்களின் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் வகையில் மத்திய அரசின் பட்ஜெட் அமைந்துள்ளதாக கூறினார். விவசாயிகள், தொழிலாளர்கள், பெண்கள் மற்றும் நடுத்தர பிரிவினருக்கு பலன் அளிக்கக்கூடிய பட்ஜெட் இது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். மேற்கு வங்க மாநில அரசு மத்திய அரசின் மேம்பாட்டு திட்ட முயற்சிகளுக்கு தடைகளை ஏற்படுத்தி வருவதாக பிரதமர் குற்றம் சாட்டினார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களின் மூலம் 12 கோடிக்கும் மேற்பட்ட சிறிய விவசாயிகளின் குடும்பங்களும் 40 கோடி பணியாளர்களும் 3 கோடி நடுத்தர குடும்ப உறுப்பினர்களும் பயனடைவார்கள் என்று அவர் தெரிவித்தார். கோடிக்கணக்கான ஏழை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திலிருந்து மேற்கு வங்க மாநில அரசு விலகிக் கொண்டதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். பிஜேபி தொண்டர்களை கொலை செய்யும் சம்பவங்களில் ஈடுபடுவதன் மூலம் மாநில அரசு ஜனநாயகத்தை அழித்து வருகிறது என்று பிரதமர் குற்றம் சாட்டினார். சாமானிய மக்களின் பணத்தை பறிக்கும் வகையில் மேற்கு வங்க அரசு செயல்படுவதாகவும் அவர் குறை கூறினார். கடந்த 4 ஆண்டுகளாக எதிரணியில் இருந்தவர்கள் தற்போது ஒன்றிணைந்து செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். नई उड़ान देने का प्रयास कर रही है. देश में एक लंबे समय से एक मांग उठ रही थी. हमारे युवा, हमारे मध्यम वर्ग मांग कर रहा था कि 5 लाख रुपए तक की आय को टैक्स से मुक्ति मिल जाए. इस मांग को पूरा करने का काम, इतने सालों की पुरानी मांग अगर किसी ने पूरी की है तो भारतीय जनता पार्टी NDA की दिल्ली की सरकार ने की. முன்னதாக சைந்தியா, பாக்கூர், மால்டா மற்றும் கானா சைந்தியா இடையிலான 294 கிலோமீட்டர் மின்சார ரயில் பாதையை நாட்டுக்கு அவர் அர்ப்பணித்து வைத்தார். பின்னர் ஹிஜிலி, நாராயண்கர்க் இடையிலான 23 கிலோமீட்டர் நீள 3வது ரயில் பாதையையும் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார்.
இதன் மூலம் வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளுக்கு நிலக்கரி மற்றும் ஜல்லிக்கற்களை தடையின்றி கொண்டு செல்ல முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் சீமாஞ்சல் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர், ஏராளமானோர் காயமடைந்தனர். சஹாடாய் புசூர்க் என்ற இடத்தில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் இந்த ரயிலின் 9 பெட்டிகள் தடம் புரண்டதில் விபத்து ஏற்பட்டதாக கிழக்கு மத்திய ரயில்வே செய்தி தொடர்பாளர் ராஜேஷ்குமார் தெரிவித்தார். தடம் புரண்ட ரயில் பெட்டிகளில் ஒரு முன்பதிவில்லாத பெட்டி, ஒரு குளிர்சாதன பெட்டியும் அடங்கும். அதிகாலை நேரத்தில் விபத்து ஏற்பட்டதால் பலரும் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் இதுவரை 6 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜோக்பனி என்ற இடத்திலிருந்து தில்லி ஆனந்த் விஹார் நோக்கி இந்த ரயில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விபத்தை தொடர்ந்து சோன்பூர், பரூனி ஆகிய இடங்களிலிருந்து விபத்து பகுதிக்கு மீட்புக் குழுவினரும் மருத்துவர்கள் குழுவும் விரைந்தனர். மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விபத்து குறித்த தகவல் அறிய உதவி தொலைபேசி எண்களை ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சோன்பூர் 0622-822-1645, ஹாஜிபூர் 0622-4272223, பரூனி 0627-92322222 ஆகிய எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிஜேபியின் தேர்தல் பிரச்சார திட்டத்தை பிஜேபி தலைவர் அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை நோக்கிய பணிகளை பிஜேபி தீவிரப்படுத்தியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் நேற்று பிஜேபி தொண்டர்களிடையே பேசிய அமித்ஷா, அயோத்தியில் ராமர் கோயில் விரைவில் கட்டப்பட வேண்டும் என்ற பிஜேபியின் நிலைப்பாடு தெளிவாக உள்ளது என்று கூறினார். இந்த விவகாரத்தில் காங்கிரசின் நிலைப்பாட்டை அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட வேண்டும் என்று அவர் கூறினார். மக்களவை தேர்தல் பிரச்சார திட்டங்களை இன்று அமித்ஷா வெளியிட உள்ளார். உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை இன்று தொடங்க இருப்பதாக பிஜேபி தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசியல் சாசனத்தின் 4வது தூணான ஊடகத்துறை தீவிர சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கொல்லம் பத்திரிகையாளர் சங்கத்தின் பொன்விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு தொடக்க உரையாற்றிய அவர், கடந்த காலத்தில் சமுதாயத்தை பாதிக்கும் தீமைகளை எதிர்த்து போராடுவதை இதழியல் துறை கடமையாக கொண்டிருந்தது என்று கூறினார். பத்திரிகையாளர்கள் அச்சமும் பாரபட்சமும் இன்றி தங்கள் கடமையை ஆற்றியதாக அவர் தெரிவித்தார். ஆனால் தற்போதைய சூழலில் பரபரப்பு செய்திகளை வெளியிடுவதுடன் பணம் பெற்றுக்கொண்டும் விருப்பு வெறுப்பு அடிப்படையிலும் செய்திகள் வெளியிடப்படுவது வழக்கமாகிவிட்டது என்றும் அவர் கூறினார். போலியான செய்திகளை போடுவதும் வாடிக்கையாகிவிட்டதாக அவர் தெரிவித்தார். விடுதலை போராட்டத்தின் போது பத்திரிகைகள் மிகப்பெரிய பங்காற்றியதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நிறுவனங்களும் அரசியல் கட்சிகளும் பத்திரிகைகளையும் தொலைக்காட்சிகளையும் நடத்துவதை அடுத்து இதழியல் துறையின் அடிப்படை மாண்புகள் அழிந்துவிட்டதாக குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்தார். அமெரிக்காவில் விசா மோசடியில் ஈடுபட்டதாக கூறி இந்திய மாணவர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து எழுந்துள்ள சூழல் தொடர்பாக புதுதில்லியில் உள்ள அமெரிக்க தூதரை வெளியுறவு அமைச்சகம் அழைத்து அதிருப்தி தெரிவித்தது. அமெரிக்காவில் இந்திய மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது. அமெரிக்காவில் கைதான இந்திய மாணவர்களின் நிலை குறித்து அப்போது இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரிடம் கவலை தெரிவிக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. அவர்களுக்கு அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொள்ளும் வசதி ஏற்படுத்தி தர வேண்டியது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மாணவர்களின் விவரங்களை இந்திய அரசுக்கு தெரிவிக்குமாறும் வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளதுடன் விரைவில் அவர்களை விடுவிப்பதுடன் தாயகம் திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சுமார் 30 இந்திய மாணவர்கள் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் அங்குள்ள பல்வேறு தூதரகங்களின் உதவியை நாடியிருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. மேலும் வாஷிங்டனில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்வதற்கு வசதியாக உதவி எண்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரியும் வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட மாணவர்களின் நலன்களை பாதுகாக்க தேவையான முன்னுரிமைகள் எடுக்கப்படும் என்றும் வெளியுறவு அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது.
தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் இந்த அரசுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று சிலர் திட்டமிட்டு செயல்படுவதாகவும் அத்தகையோரின் முயற்சி வெற்றி பெறாது என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். சேலம் செங்கப்பள்ளி இடையே 1934 கோடி ரூபாய் மதிப்பிலான 8 வழிச்சாலை அமைக்கும் திட்டம் விரைவில் தொடங்கும் என்றும் அவர் அறிவித்தார். சேலம் கந்தம்பட்டியில் புதிய சாலை மேம்பாலம் மற்றும் உயர்மட்ட பாலம் அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய அவர், தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெருக்கடியையும் விபத்துகளையும் குறைக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். சேலம் ஊத்தங்கரை, திருப்பத்தூர் பள்ளிப்பட்டு, வாணியம்பாடி வேலூர் இருவழிச்சாலைகளை 4 வழிச்சாலைகளாக மாற்றி அமைப்பதற்கு 588 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக முதலமைச்சர் கூறினார். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழகம் நாட்டிலேயே முதலிடம் வகிப்பதாகவும் அவர் கூறினார். மகளிர் சுய உதவிக் குழுவிற்கு அரசு எந்தவித உதவிகளையும் செய்யவில்லை என்று எதிர்க்கட்சியினர் பேசி வருவது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், சேலம் மாவட்டத்தில் மட்டும் 73,796 மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 1,874 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். திட்டமிட்டு சில அரசியல் சூழ்ச்சியாளர்கள் தமிழக அரசுக்கு எதிராக செயல்படுவதாகவும் அஇஅதிமுக அரசுக்கு களங்கம் ஏற்படுத்த முயன்றால் அத்தகையோரின் முயற்சிகள் தோல்வியில்தான் முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு நடைபெற்ற பூமி பூஜையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் மறுகட்டுமான திட்டத்தின் கீழ் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் 200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கும் அவர்கள் அடிக்கல் நாட்டினர். இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 52 கிலோமீட்டர் தொலைவு சாலைகள் அமைக்கப்படும் என்றும் 29 பாலங்கள் கட்டப்படும் என்றும் அமைச்சர் கட்கரி தெரிவித்தார். மிதிவண்டிகளுக்கு தனியாக பாதை, கண்ணாடி இழை இணைப்பு, சிசிடிவி கேமரா வசதி உள்ளிட்டவை இந்த திட்டத்தில் அடங்கும் என்றார். நாடு முழுவதும் 35 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சுமார் 8000 சுகாதாரம் மற்றும் குடும்ப நல மையங்கள் செயல்பாட்டிற்கு வந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுடில்லியில் 6வது தேசிய சுகாதார திட்டக்குழு கூட்டத்தில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அஸ்வினி குமார் இதனை தெரிவித்தார். வரும் 2022ஆம் ஆண்டுக்குள் நாடு முழுவதும் 1.5 லட்சம் சுகாதார மையங்களை ஏற்படுத்த அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஒருங்கிணைந்த சுகாதார திட்டத்தை நோக்கி அரசு வேகமாக செயல்பட்டு வருவதாகவும், மாநில அரசின் சுகாதார திட்டங்களை மேம்படுத்த தேசிய சுகாதார திட்டம் சிறப்பான பங்களிப்பை அளித்து வருகிறது என்றார். சிபிஐயின் புதிய இயக்குநராக மத்திய பிரதேச காவல்துறை தலைமை இயக்குநராக இருந்த ரிஷிகுமார் சுக்லா நியமிக்கப்பட்டுள்ளார். சிபிஐயின் புதிய இயக்குநரை தெரிவு செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட குழு சுக்லாவை தேர்வு செய்து அறிவித்தது. சிபிஐ இயக்குநராக இருந்த அலோக் வர்மா நீக்கப்பட்டதை தொடர்ந்து சுக்லா அந்த பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய இயக்குநர் பதவியேற்கும் நாளில் இருந்து 2 ஆண்டுகளுக்கு அந்த பொறுப்பில் இருப்பார். கருப்பு பணத்தை மாற்றிய வழக்கில் முன்ஜாமீன் கோரி வர்த்தக பிரமுகர் ராபர்ட் வதேராவுக்கு வரும் 16ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி டில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவருக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. அவர் ஏற்கனவே வரும் 6ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டுமென சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அரவிந்த் குமார் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் ஜாமீன் கோரி ராபர்ட் வதேரா தாக்கல் செய்த மனுவை ஏற்று வரும் 16ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. முக்கிய பிரமுகர்களுக்கு ஹெலிகாப்டர் வாங்குவது தொடர்பான ஒப்பந்த பேர வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட கௌதம் கெத்தானின் காவலை மேலும் 6 நாட்களுக்கு டில்லி நீதிமன்றம் நீட்டித்துள்ளது. கடந்த மாதம் 25ஆம் தேதி கௌதம் கெத்தான் கைது செய்யப்பட்டார். வெளிநாடுகளில் சட்டவிரோதமாக பல வங்கி கணக்குகளை வைத்திருப்பதாகவும் முறைகேடாக சொத்துக்களை வாங்கியிருப்பதாகவும் கூறப்பட்ட புகாரை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். தற்போது அவர் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் GSAT-31 பிரெஞ்சு கயானா விண்வெளி மையத்தில் இருந்து வரும் புதன்கிழமை விண்ணில் செலுத்தப்படும் என இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. 2535 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் ஏற்கனவே இயங்கி வரும் சில செயற்கைக்கோள்களின் சேவைகளை ஒருங்கிணைப்பதுடன் மேம்படுத்தப்பட்ட தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய கார்களின் அணிவகுப்பு புதுச்சேரியில் நேற்று நடைபெற்றது. இந்த அணிவகுப்பை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் மெட்ராஸ் ஹெரிட்டேஜ் மோட்டார்ஸ் கிளப் இணைந்து இந்த அணிவகுப்புக்கு ஏற்பாடு செய்திருந்தன. இதில் சென்னையில் இருந்து 60 பழமையான கார்கள் உட்பட மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து ஏராளமான கார்கள் இடம்பெற்றிருந்தன.
8 பாரம்பரிய மோட்டார் சைக்கிள்களும் இந்த அணிவகுப்பில் இடம்பெற்றிருந்தது பார்வையாளர்களை கவரும் வகையில் அமைந்தது. அடுத்து வருவது உலக செய்திகள். இடைவிடாத போரின் காரணமாக சிரியாவின் அலெப்போ நகரத்தில் சேதமடைந்த கட்டிடம் ஒன்று நேற்று இடிந்து விழுந்ததில் 11 பேர் உயிரிழந்தனர். முன்னதாக இந்த கட்டிடம் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்தபோது அதிலிருந்த ஒருவரை மட்டுமே மீட்புக் குழுவினர் மீட்டனர். கடந்த 8 ஆண்டுகளாக நடந்து வரும் போரில் இதுவரை 4 லட்சம் பேர் உயிரிழந்ததோடு அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளும் சேதமடைந்துள்ளன. விசா விதிமீறல்கள் காரணமாக 73 இந்தியர்களை இதுவரை இலங்கை அரசு கைது செய்துள்ளது. கொழும்புவிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதுகாமா தொழிற்சாலையிலிருந்து நேற்று 49 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் கடந்த மாதம் இன்கிரியாவில் உள்ள தொழிற்சாலையில் விசா காலம் முடிந்தும் வேலை பார்த்து வந்த 24 இந்தியர்களை அந்நாட்டு அரசு கைது செய்தது. கைது செய்யப்பட்ட இந்தியர்கள் முறையான விசாரணைக்கு பின்னர் தாயகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவர் என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆயிரத்து 350 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து சென்று எதிரிகளின் இலக்கை தாக்கும் அதிநவீன ஏவுகணை நேற்று வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. 1979ஆம் ஆண்டு நடைபெற்ற ஈரான் புரட்சியை நினைவுகூரும் நாளை ஒட்டி இந்த ஏவுகணை சோதனை நடைபெற்றது. ஹோவேசே என பெயரிடப்பட்ட இந்த ஏவுகணை 1200 கிலோமீட்டர் தூரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை வெற்றிகரமாக தாக்கி அழித்ததாக ஈரான் நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் அமீர் ஹட்டாமி தெரிவித்தார். தாழ்வாகவும் பறந்து சென்று தாக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணையை மிக குறைந்த நேரத்தில் தாக்குதலுக்கு தயார்படுத்தி விடலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். நியூசிலாந்து அணிக்கு எதிரான 5வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெலிங்டனில் தற்போது இந்தியா பேட்டிங் செய்து வருகிறது. டாஸ் வென்று பேட்டிங்கை தொடங்கிய இந்திய அணியின் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து சரிந்தன. சற்று முன்வரை 18 ரன்கள் மட்டுமே எடுத்து 4 விக்கெட்டுகளை பறிகொடுத்துள்ளது. கேப்டன் ரோஹித் சர்மா 2 ரனுக்கும், ஷிகர் தவான் 6 ரனுக்கும், சுப்மன் கின் 7 ரனுக்கும் ஆட்டமிழந்தனர். கடந்த 2 போட்டிகளில் காயம் காரணமாக பங்கேற்காத முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி இன்றைய ஆட்டத்தில் பங்கேற்றாலும் 1 ரனுக்கு ஆட்டமிழந்து வெளியேறினார். 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கும் இந்தியா ஏற்கனவே தொடரை வென்றுள்ளது. இத்தாலி அணிக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்திய அணி தோல்வி அடைந்து வெளியேறியது. கொல்கத்தாவில் நடைபெற்ற ஒற்றையர் போட்டிகள் 2லும் இத்தாலி அணி வென்றது. நேற்று நடைபெற்ற இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, த்விஜ் சரண் இணை 4-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் இத்தாலி இணையை வென்றது. இருப்பினும் மாற்று ஒற்றையர் ஆட்டத்தில் இத்தாலியின் ஆண்ட்ரூ செப்பி 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் குணேஸ்வரனை வென்றார். இதனால் 3-1 என்ற கணக்கில் இத்தாலி வென்றது. இதனைத் தொடர்ந்து கடைசி மாற்று ஒற்றையர் ஆட்டம் நடைபெறவில்லை. மகளிர் ஹாக்கி தொடரில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமனில் முடிவடைந்தது. ஸ்பெயின் நாட்டின் முர்சியா நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் போட்டன. வரும் 2020ஆம் ஆண்டு டோக்கியோவில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான தகுதிச் சுற்றுக்கு தயாராகும் வகையில் இந்திய மகளிர் அணி ஸ்பெயின், அயர்லாந்து நாடுகளுடன் விளையாடி வருகிறது. ஸ்பெயினுடன் நடைபெற்ற ஆட்டம் ஏற்கனவே சமனில் முடிவடைந்தது. இதையடுத்து அயர்லாந்து உடனான ஆட்டமும் சமனில் முடிவடைந்துள்ளது. இன்று இந்தியா, அயர்லாந்து அணிகள் மோதும் மற்றொரு போட்டி நடைபெற உள்ளது. தொடர்வது வானிலை செய்தி.
தமிழ்நாடு புதுச்சேரியில் வரும் 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாகவே வறண்ட வானிலையே நீடித்து வருகிறது. தமிழகத்தில் எந்த பகுதியிலும் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ததாக தகவல் இல்லை என்றும் இந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் மேலும் தெரிவித்துள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. சீன புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ள நிலையில் பல்வேறு நாட்டு தலைவர்கள் சீன மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். வசந்த விழாவை வரவேற்கும் விதத்தில் நாளை மறுநாள் கொண்டாடப்படவுள்ள சீன புத்தாண்டை ஒட்டி பல்வேறு நாடுகளில் சீன கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலான நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. பெருநாட்டின் துணை அதிபரான மெசெட்ஸ் ஆரோ, ஹங்கேரி நாடாளுமன்றத்தின் தலைமை அதிகாரி மார்டோ மட்ரியா, ஜோர்டான் நாட்டில் கனிம வளத்துறை அமைச்சர் ஹலா ஜவாத்தி, பார்படோஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெரோம் வால்காட் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் சீன மக்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். எகிப்து நாட்டின் தென்கைரோவில் உள்ள பழமையான மயான பூமியில் தொல்லியல் துறையினர் 50 மம்மிகளை கண்டெடுத்துள்ளனர். துனா எல் கபல் என்ற தொன்மையான பகுதியில் இருந்து கண்டெடுக்கப்பட்டவற்றில் 12 மம்மிகள் குழந்தைகளாவர். இந்த மம்மிகள் சணலாலும் கல் மற்றும் மரத்திலாலான சவப்பெட்டிகளில் பாதுகாக்கப்பட்டிருந்தன. மினியா பல்கலைக்கழகத்தின் தொல்பொருள் ஆராய்ச்சி மையமும் எகிப்தின் தொல்லியல் துறையும் இணைந்து இதனை கண்டெடுத்துள்ளன. தொடர்வது பத்திரிகை செய்திகள். சென்னை மெரினா கடலில் தடையை மீறி சிறுவர்கள் குளித்தால் அவர்களின் பெற்றோர் மீது நடவடிக்கை, காவல்துறை அதிகாரி எச்சரிக்கை. தினத்தந்தி. திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் வரும் 11ஆம் தேதி குடமுழுக்கு விழா. வரும் 7ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி ரத்து. தினமணி. தனியார் கல்லூரி மாணவர்கள் 103 பேரை அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தினமலர். சிங்கப்பூர், ஹாங்காங்கை தொடர்ந்து கத்தார் நாட்டிலும் ஆவின் விற்பனை மையம் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடங்கி வைத்தார். தினகரன். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் வருகை பதிவை துல்லியமாக கணக்கிடவும், மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் பள்ளிகள் எவை என்பதை அறியவும் உதவும் புதிய செயலி சென்னை எழும்பூர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிமுகம். தீக்கது. முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை அவசியம். 40% சர்க்கரை நோயாளிகள் ஊனமடைகின்றனர். சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தகவல். தி ஹிந்து தமிழ். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகார் மாநிலம் சோன்பூர் அருகே சீமாஞ்சல் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து. 6 பேர் உயிரிழப்பு. மீட்புப் பணிகள் தீவிரம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு இன்று செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் பல்வேறு திட்டப்பணிகளையும் தொடங்கி வைக்கிறார்.
மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்தாமல் முட்டுக்கட்டை போடுகிறது மேற்கு வங்க மாநில அரசு. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் அஇஅதிமுக அரசுக்கு களங்கம் ஏற்படுத்த நினைப்போரின் முயற்சி தோல்வியில்தான் முடியும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. வெலிங்டனில் நியூசிலாந்துக்கு எதிரான 5வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்தியா பேட்டிங். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.